ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாதே. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பெரிவா தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம். சென்னை மயிலாப்பூரில் சமஸ்கிருத கல்லூரியில் மகாபிரிவா தங்கியிருக்கார். அங்கே தான் கேம்ப்பு, பெரியவா முகாம் அங்கே தான். பெரியவா அங்கே தங்கியிருக்கிறப்ப அப்பப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார். மயிலையே கபாலி, மயிலையே கையிலை, கையிலையே மயிலை. அதாவது இந்த மயிலை கஷேத்திரம் எந்த அளவுக்கு கையிலைக்கு ஒப்பானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 63 மயிலாப்பூரில் பங்குனி பெருவிழா அவ்வளோ விசேஷம். ஒரு நாளும் மயிலாப்பூரில் பார்த்தல் அப்படின்னா இந்த 4 மாட வீதிகளில் அன்னதானம் இருக்க பற்றில அப்படி கணக்கட்டும். இந்த மயிலாப்பூரில் மட்டும்தான் நான் அறிந்த வரையில் அன்னதானம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சாம்பார் ஜாதம், தயிர் ஜாதம், சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், இதைத்தானே நம்ம அன்னதானம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அன்னதானம்னா இதைத்தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பசும்பால் தருவா, இளநீர் தருவா, ஐஸ்கிரீம் தருவா, சாக்லேட் தருவா, பிஸ்கட் தருவா, ஸ்வீட்டு கொடுப்பா, தண்ணி பாட்டில் கொடுப்பா, எல்லாமே கொடுப்பா. எப்போ? இந்த திருவிழா காலத்தில். இந்த திருவிழா காலத்தில் மயிலாப்பூரில் பங்குனி பெருவிழா, பங்குனி உற்சவம் நடக்கிற காலத்தில் நீங்கள் மயிலாப்பூர் மாட வீதிகளில் சுவாமி புறப்பாடும் போது நீங்கள் போயிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள் மனசு வயிறு எல்லாம் குளிர்ற அளவுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அந்த அளவு கிடைக்கும். தர்மமுகி சென்னை, அதான் தர்மமுகி சென்னை எப்படி இருக்கு பாருங்க. எதுக்காக பாரத தேசம் ஒரு புனிதமான தேசம்னு சொல்றோம்? ஏன் இந்த தேசத்தை புனிதமான தேசம்னு சொல்றோம்? புனிதமான தேசம்னு வேற எதாவது சொல்றோம் நம்ம? மற்ற மேலை நாடுகளை புனிதமான தேசம் சொல்ல மாட்டோம். எவ்வளவு வசதிகள், எவ்வளவு என்டர்டைன்மெண்ட், எவ்வளவு கேளிக்கை, என்னவா இருக்கு அந்த நாடு, அப்படி சொல்லுவோம். வேற சில விஷயங்கள் இருக்கும். புனிதம் அப்படிங்கிறது நமது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது, நமது கர்மாவோடு சம்பந்தப்பட்டது, சோலோடு சம்பந்தப்பட்டது, ஆன்மான்னு சொல்றோம். இங்க செய்யற ஒவ்வொரு காரியமும், இந்த பூமியில செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுக்கு பலன் உண்டு. ஒரு ஹோமத்தை பண்ணல பலன் உண்டு, ஒரு அமாவாசை தர்ப்பணம் பண்றதுல பலன் உண்டு, எல்லாத்துக்கும் பலன் உண்டு. இங்க கர்ம பூமி, பாரதம்ங்கிறது கர்ம பூமி. இது இவத்தெல்லாம் அதனாலதான் மேலை நாட்டில் இருக்கிறவன், வெளிநாட்டில் இருக்கிறவன் அந்த விடலாம். யூரோப்பில் இருக்கிறவன் எல்லாம் நம்ம தேசத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு விடலாம். நம்ம நாட்டில் வந்து விடலாம். ஆஹா, இப்பேற்பட்ட தேசமா, இப்பேற்பட்ட பாரம்பரியமா, இப்பேற்பட்ட பண்பாடா வந்து விடலாம். ஆனா நமக்கு இதே தேசத்திலேயே வாழ்கின்ற நமக்கு நமது தேசத்தினுடைய பெருமை தெரியல. இந்த பெருமை நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா வெளிநாட்டுல யாரோ ஒருத்தர் சொன்னா அப்படின்னா நம்ம கேட்கிறோம். இந்த அறிஞர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார் அப்படின்னா ஓ அவரே சொல்லிருக்காரோ ஓ அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு ஏதோ வாதிராஜர் பத்தி சொன்னேன். வாதிராஜர் வாழ்ந்த காலத்துல தான் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்திருக்கார். ஷேக்ஸ்பியர் சொல்றோம் இல்லையா, ஷேக்ஸ்பியர் வெளிநாட்டுல அதே காலத்துல வாழ்ந்திருக்கார். நம்ம ஷேக்ஸ்பியரை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு வாதிராஜரை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஷேக்ஸ்பியரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முற்படுகிறோம்.
வாதிராஜனை பற்றி தெரிந்து கொள்ள முற்படுகிறோமா? இல்லை. எப்படி பாருங்க, நம்ம கிட்ட குறை எங்க இருக்கு பாருங்க, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா விஷயமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க முற்படுறதில்ல. புஷ்பக விமானத்துல பகவானே வந்து எத்தனையோ பேரை கூட்டிட்டு போயிருக்கான். நம்ம தேசத்துல நடந்திருக்கு. ஒரு மனிதனுடைய இறப்பு அப்படிங்கிறது, ஒரு மனிதன் இறந்து போறான்னா என்ன பண்ணுவான்? முடிச்ச பிறகு அவனுக்கு கைகாலெல்லாம் கீழே போட்டு பாடையில படுக்க வச்சு என்னென்ன சடங்குகள் பண்ணுமோ பண்ணி 4 பேர் தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல எரிக்கிறோம். ஆனா ஒரு மனுஷனோட கடைசி காலத்துல பகவானே வந்து கூட்டிட்டு போறாங்கிறதெல்லாம் துக்காராம் வாழ்க்கையில நடந்திருக்கு. எத்தனையோ மகான்கள்லாம் ஸ்தூல உடம்போட போயிருக்கார். ஸ்தூல உடம்போட ஸ்ரீதரையாவல் திருவிடையூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் பண்ணி அப்படியே மறைஞ்சிட்டார். இவ்வளவு எவ்வளவோ நிறைய இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல மயிலாப்பூர் கபாலீஸ்வரங்கிறவர் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால பெரியவா விடமாட்டார். மயிலாப்பூர் வந்தா கபாலி விடமாட்டார். அப்பத்தான் இந்த கபாலிக்கு போகிற போது பெரியவாளுக்கு கருப்பு கொடி காட்டுறது, தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யணும்னு ஒரு நாஸ்திக கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த நாஸ்திக கூட்டம் தயாரா இருக்கு. பெரியவா மேனாவில் புறப்பட போற, எங்க சமஸ்கிருத கல்லூரியிலிருந்து புறப்பட போற. அப்படி புறப்பட்டு போகிற போது இந்த நாஸ்திக கூட்டம் அவருக்கு எதிர்ப்பு கோஷங்களை சொல்ல போறது, கையில கருப்பு கொடிகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற தகவல் அப்போது முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்களுக்கு உடனே தெரியுது. நியூஸ் போறது இருக்கு, மெட்ராஸ் தானே, டக்குனு தகவல் போயிடுத்து இருக்கு. மகான் கோவிலை நோக்கி போக போறார், கிளம்ப போறார். அங்க லஸ்கானர் கிட்ட பெரியவாளுக்கு கருப்பு கொடி காட்டுறது, பெரியவாளை எதிர்த்து கோஷம் எழுப்புறதுக்கு இவெல்லாம் தயாரா நிற்கிறா. ஏதாவது ரசாபாசம் ஆகுமோ அப்படிங்கிறத அளவுல ஒரு தகவல் முதல்வர் பக்தவச்சலத்திற்கு போகிறது. பாருங்க, ஒரு அரசியல்வாதி பக்தவச்சலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஒரு முதலமைச்சருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு, எத்தனையோ பொறுப்புகள் இருக்கு, எத்தனையோ மீட்டிங் இருக்கும், எத்தனையோ கூட்டங்கள் இருக்கும், பல இடங்களுக்கு போய் பார்க்கணும். ஒரு சன்னியாசியை பத்தி அவருக்கு தகவல் போறது, அதை உடனே எடுத்துக்கிறார். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பக்தவச்சலம் எடுத்துக்கொள்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.